ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபைசல் பேசுகிறேன். காவிரி டெல்டாவுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மன்னார்குடியுடைய சிறப்பு பற்றி தெரியுமா? 1866ஆம் ஆண்டு பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலேயே நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட ஊர் தான் மன்னார்குடி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தெப்பக்குளம் இருக்கிறதும் இந்த மன்னார்குடியுடைய மற்றொரு சிறப்பு. சோழ சாம்ராஜ்யத்தினுடைய முதலாம் குலோத்துங்கன் 1072ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டி, அதற்கு பிறகு 2ஆம் குலோத்துங்கனால் 1142 கட்டி முடிக்கப்பட்டு, பிறகு வந்த நாயக்க மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்ட புகழ்பெற்ற ராஜகோபாலசாமி திருக்கோவில் உள்ள ஊர் மன்னார்குடியுடைய மற்றொரு சிறப்பு. 1862ஆம் ஆண்டு பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட ஃபின்லே கல்லூரி தற்போது ஃபின்லே மேல்நிலைப் பள்ளியாக இயங்கி வருவது மன்னார்குடியுடைய சிறப்பு. தமிழ் மொழி செம்மொழி ஆவதற்காக பங்காற்றிய திரு தேவநேய பாவாணர் பணி செய்த கல்லூரி தான் அந்த ஃபின்லே கல்லூரி. 1899ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 125 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் பங்காற்றி வரக்கூடிய பழமை வாய்ந்த தேசிய மேல்நிலைப் பள்ளி இருக்கக்கூடிய ஊர் தான் மன்னார்குடி. இந்திய அளவில் மிக புகழ் வாய்ந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உரமான பாமணி 20/20 என்கிற உரத்தை தயாரிக்கக்கூடிய பாமணி தொழிற்சாலை அமைந்துள்ள ஊர் தான் மன்னார்குடி. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட திரு பாசியம், திரு ராமசாமி ஐயங்கார் பிறந்த ஊர் தான் மன்னார்குடி. தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை மனோரமா ஆட்சி அவர்கள் பிறந்த ஊர் தான் மன்னார்குடி. 1931ஆம் ஆண்டிலேயே மாட்டு வண்டியில் நூலகம் நடத்திய திரு கனகசப பிள்ளை பிறந்த ஊர் தான் மன்னார்குடி. இதைவிட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? தெற்கு ரயில்வேயில் திருச்சி மண்டலத்தில் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய ரயில் நிலையம் மன்னார்குடி என்பது கூடுதல் சிறப்பு. கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.